Hi friends, welcome my channel Fun with Hari. வீட்டிலேயே வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம், தக்காளி, கேரட் பீன்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகனே கடுகு பொரியட்டும். கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம் நல்லா பொரியணும். கடுகு ஜீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் எண்ணெயில். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் உப்பு சேர்த்த போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்திருக்கோம். அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிச்சுக்கு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை சேர்த்திக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துறேன். கேரட் பீன்ஸ் நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறி வந்ததுக்கப்புறம் குறுமிளகுத்தூள் போடணும். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு நீங்களும் தண்ணி ஊற்றிக்கங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. இப்போது நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் நல்லா கலச்சிக்கணும். நல்லா பால் பதத்துக்கு ஊற்றணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வருது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வெஜிடபிள் சூப் ரெடி. இப்போ கொத்தமல்லி தழையை தூவி விட்டு வெஜிடபிள் சூப் ரெடி. நல்லா தொலைச்சி வந்துருச்சு. கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.